ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட் லெவல் என்ன, வரக்கூடிய வாரத்திற்கு எந்த மாதிரியான யுத்தியை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பேங்க் நிஃப்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வெயிட்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது என்ன, அதை சார்ந்து எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சேர்த்து நான் சொல்ல போகிறேன். ஸோ பிகினராக இருக்கிறீங்கன்னா வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம், எப்போதுமே உங்களுக்கு ட்ரெண்ட் ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணாலும் சரிங்களா, அதாவது ரெண்டு விஷயம் இருக்குது. அதாவது நீங்கள் படிக்கக்கூடிய விஷயம் இருக்கும், கேண்டில் ஸ்டிக் படிக்க வேண்டியிருக்கும், பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டியது, ட்ரெண்ட் இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். ஆனால் இந்த படிப்பை மட்டும் வச்சுட்டு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 to 10 hours போதும், சரிங்களா? கொஞ்சம் டேலண்டாக இருக்கிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் முழுமையாக இது என்ன அப்படிங்கிறத கற்றுக்கலாம், சரிங்களா? இன்னொன்று, இது தெரிஞ்சதுனால நீங்கள் ட்ரேடில் சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் சக்ஸஸ் பண்ண முடியாது. இதை சார்ந்து நிறைய யுத்தி இருக்குது, சரிங்களா? அதாவது தோசை சுடுறதுங்கிறது ரொம்ப ஈஸி தான். ஆனால் அதை ஃபாஸ்ட்டாக சுடுறதுங்கிறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படும், கொஞ்சம் ட்ரிக்ஸ் அண்ட் டர்ன்ஸ் தேவைப்படும்ல, அதே தான் இங்கே ட்ரிக்ஸ் நிறையா உங்களுக்கு தேவைப்படும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ட்ரெண்டு நீங்கள் பார்த்துருக்கேன். ட்ரெண்டை பொறுத்த மட்டும் பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு பீக்கில் ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணி தான், சரிங்களா, மேலே மூவ் ஆகிட்டுருக்கு, சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு. ஸோ நல்ல விஷயந்தான். ஆனால் இங்கே நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி டவுன் ட்ரெண்ட் இருக்கும். ஸோ மார்க்கெட் சரிகிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. இன்னொன்று, மேஜரான நெஃப்டியில் இருக்கக்கூடிய ஸ்டாக் டோஜி ஃபார்ம்லேயே இருக்குது. அப்படின்னா பையரும் செல்லரும் ஈக்குவலாக இருக்காங்க. ஸோ வரக்கூடிய வாரத்தில் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கிறத மறந்துடாதீங்க, சரிங்களா? ஸோ வரக்கூடிய நாட்களில் நீங்கள் பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் 53,400க்கு மேலே போச்சு அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் இருக்குது, சரிங்களா? பட் அது போகிறதுக்கான சாத்தியக்கூறு ரொம்ப கம்மி. எதுக்காக அப்படின்னா வெயிட்டேஜ் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்குது. ஸோ நீங்கள் இதை பார்க்காம நீங்கள் ட்ரேடே எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. பேங்க் நிஃப்டியில் எல்லோரும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை வச்சு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஓகே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லெவல் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். 51,760க்கு கீழே போச்சுன்னா செல், சரிங்களா? 53,400க்கு மேலே போச்சு அப்படின்னா பை அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே இந்த லெவலுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது இன்ட்ராடே பண்ணணும். பட் இந்த ஹோல்டிங்கில் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த வெயிட்டேஜ் ரொம்ப முக்கியம். இதில் ஹெச்டிஎஃப்சியும் சரிங்களா, ஐசிஐசியும் ரொம்ப முக்கியம். இது ரெண்டுமே வெயிட்டேஜில் பெஸ்ட்டானது. ஸோ நம்ம ஒரு 5 வெயிட்டேஜை மட்டும் செக் பண்ணுவோம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் எப்படி இருக்குன்னு பாருங்கள், டவுன் ட்ரெண்டில் இருக்குது. அதனால தான் நான் பேங்க் நிஃப்டியில் சொன்னேன் பிரேக் அவுட், சரிங்களா, அப் ட்ரெண்டு போகிறதுக்கான சாத்தியக்கூறு கம்மின்னு சொன்னேன். ஏன்னா இருக்கையில் வெயிட்டேஜ் அதிகம் ஹெச்டிஎஃப்சி தான். இது டவுன் ட்ரெண்டில் இருக்குது, சரிங்களா? ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ ஐசிஐசிஐ பேங்க் இங்கே என்ன அப்படின்னா, ஸோ ட்ரெண்டு பிரேக் அவுட், ஆனால் ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ இங்கே ஜிக்ஸாக்டில் தான் ட்ராவல் ஆகும். ஸோ மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் ஐசிஐசிஐ பேங்க் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐஎன் ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் இருக்குது. ஆக்சிஸ் ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா கோட்டக். ஸோ கோட்டக்குமே ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வருது. எதுவுமே ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் கிடையாது பேங்க் நிஃப்டி மேலே போகிறதுக்கான. அதனால் நீங்கள் ஹோல்டிங்கில் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் சைட் ட்ரை பண்ணலாம். ஏன்னா மேஜரான ஸ்டாக்கும் சரிவில் தான் இருக்குது. ஸோ வரக்கூடிய வாரத்தில் கால் ஆப்ஷனை பை பண்ணுற காட்டிலும் புட் ஆப்ஷனை செல் பண்ணுறதுல ப்ராஃபிட் அதிகமாக இருக்கிற சாத்தியக்கூறு இருக்குது. இன்னொரு விஷயம், ஆப்ஷன் பையராக இருக்கிறத காட்டிலும் ஆப்ஷன் செல்லராக இருங்க. நான் இனிஷியலாக சொன்னேன் யுத்தியை பயன்படுத்துங்கன்னு சொன்னேன். இப்போ நீங்கள் மார்க்கெட் கீழே சரியுது அப்படின்னா காலை செல் பண்ணலாம், சரிங்களா? நல்ல லாபம் வரும். நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கலை, மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், புட்டையும் செல் பண்ணலாம். மேலே போகும்போது புட்டு கீழே இறங்கும், சரிங்களா? ஸோ இதில் உங்களுக்கு அன்றைக்கி நீங்கள் எடுத்த லாஸை பிரேக் ஈவன் பாயிண்ட் கேட்டல. இப்போ நீங்கள் கால் செல் பண்ணியிருக்கீங்க, சரிங்களா, லாஸ் ஆகிருச்சு அப்படின்னா புட்டையும் செல் பண்ணி வச்சுக்கலாம். அது பிரேக் ஈவனுக்கு எடுத்துகிட்டு வரலாம். இல்லை அப்படின்னா இதை மறுநாள் எடுத்துகிட்டு போகலாம். மறுநாள் மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணலாம். மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு நீங்கள் கணிச்சிங்க அப்படின்னா கால் ஆப்ஷனை ரிலீஸ் பண்ணிடலாம். ஏன்னா செல் தான் எடுத்துருக்கோம். புட்டில் நமக்கு ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ட்ரேடில் லாஸ் வரும். அந்த லாஸை எப்படி பேர் பண்ண போகிறீங்க, அதுக்கு ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப் உங்கள்கிட்ட இருக்கணும். ஏன்னா ட்ரேட் நீங்கள் ஒரு சைடாக எடுத்திங்கன்னா ஃபெயிலியர் தான். ட்ரேடில் ஹடில்ஸ் இருக்கும், சரிங்களா? அந்த ஹடில்ஸை எப்படி தாண்டி போகிறது அப்படிங்கிறது தான் விஷயம். நீங்கள் இதை சரியாக யோசிச்சிங்க அப்படின்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது இது சம்மந்தமாக அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.